நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் சிபிசிஐடி ஆய்வாளர் உலகராணி தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஆறுமுக நயனாரிடம் கேட்கலாம். ஆறுமுக நயனார், வணக்கம். இந்த இடத்துல எந்த மாதிரியான ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்கள். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி காணாமல் போனதாக 3ஆம் தேதி அவரது மகன் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி அவரது வீட்டுக்கு பின்தொடர்ந்த கூட்டத்தில் அவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். 10க்கும் மேற்பட்ட தனிப்படையினர் ஜெயக்குமாரினுடைய மரணம் குறித்து தீவிரமான அளவில் சிசிடிவி காட்சிகள் உட்பட பல்வேறு காட்சிகளை வைத்து விசாரணை செய்து வந்தனர். தடயவியல் அந்த இடத்தில் சிறிய தீக்குச்சி முதல் அனைத்து பொருட்களையும் சேகரித்து அதனுடன் ஆய்வுக்குட்படுத்தினர். இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி ஆய்வாளர் உலகராணி தலைமையில் வள்ளியூர் டிஎஸ்பி யோகேஷ்குமார், டிஎஸ்பி நவராஜ்குமார் உட்பட 16 அதிகாரிகள் சம்பவ இடத்தில் வந்து அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அவர் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். உள்ளூர் கிராம நிர்வாக அதிகாரி அழைத்து ஜெயக்குமார், அவருடைய பெயர் ஜெயக்குமார், அவரை அழைத்து கிராம உதவியாளர் ராஜகோபாலையும் அழைத்து சம்பவம் நடைபெற்ற விவரங்களையும் அந்த இடத்தில் சேகரித்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் தடயவியல் நிபுணர்களும் அந்த இடத்தில் வந்து தொடர்ந்து மீண்டும் ஆய்வு செய்திருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆறுமுக நயனார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.